போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். அரசியல் கட்சிகளின் வரவு செலவு அந்த தாக்கல் பண்ணுவாங்க தேர்தல் ஆணையத்தில். அதை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எவ்வளோ வரவு செலவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. இதில் பாஜக தான் மிகப்பெரிய பணக்கார கட்சியாக தெரியுது அவங்க கணக்கு வழக்கை பார்க்கும்பொழுது. அது எப்படி பார்க்குறீங்க? இது பாஜகவின் வளர்ச்சியை காட்டுதா? பாஜகவுக்கு எதை நம்பி பணம் கொட்டுது? நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவினுடைய ஒரு பிரிவு தான் தேர்தல் செலவினுடைய கணக்கு வழக்குகளை பார்க்கிற அமைப்பு. இந்த அமைப்பு சோசியல் ஆடிட்டிங், சமூக நல அந்த தணிக்கைக்கு உட்பட்டது. 10 ஆண்டுகள்ல முதல் 2 வருஷத்துக்கு பிஜேபி அந்த சோசியல் ஆடிட்டிங் அனுப்புனாங்களே ஒழிய மீதி 8 ஆண்டுகளுக்கு பிஜேபி அனுப்பலன்றது இந்த வாசகர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பிஜேபி இந்த சப்ஜெக்டை, அதாவது தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை வாங்குவது என்பதை அமுல்படுத்துகின்ற போதே எதிர்கட்சிகளினுடைய குரல் ஓங்கி ஒலித்தது. எப்படி ஒலிச்சதுன்னு சொன்னா, இதை மானிட்டர் பண்ற நியூட்ரல் பாடி, சரியான மானிட்டர் பண்ணக்கூடிய பாடியா இருந்தாதான் இதுல நியாயம் நடக்கும். இல்லைன்னு சொன்னா பாரபட்சமான நீதி தான் இருக்கும் என்று இந்த சட்டம் வரும்போதே நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள், குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ் போன்றவர்கள்லாம் கடுமையா எச்சரிச்சாங்க. இந்த எச்சரித்ததனுடைய விளைவை இந்த அறிக்கையில் நீங்க பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 17% இன்னமும் வரவு செலவு கணக்கு தரவில்லை என்பதோடு சேர்த்து நீங்க இந்த அறிக்கையை பார்க்கணும். நார்மலா தேர்தலில் அந்த மாதிரி கொடுக்காம இருந்தோம்னு சொன்னா அடுத்த தேர்தலுக்கு அவங்க கணக்கில் வைக்கப்பட மாட்டாது. வார்னிங் நோட்டீஸ் கொடுக்கணும், நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகருக்கு கொடுக்கணும். அவரு டிஏடிஏ வாங்குறாரு பாருங்க, அந்த பேமெண்ட் டிஸ்போசிங் அத்தாரிட்டி, அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்டிமேஷன் போகணும். இதெல்லாம் நாடாளுமன்றத்துல பிஜேபி ஆட்சியில நடக்கல என்பதை வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 17% ஆட்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற பிஜேபி உறுப்பினர்கள் வரவு செலவு கொடுக்கல. இப்ப கொடுத்திருக்கிற வரவு செலவு கணக்குல வச்சு பார்க்கும்போது 2 விஷயத்தை நம்முடைய வாக்காளர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஜனநாயகம் என்பதும் வெளிப்படைத்தன்மை என்பதும் அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த 75 ஆண்டு கால நாடாளுமன்றத்தினுடைய சப்ஜெக்ட்ல நம்ம பேசினது. இது 2மே பிஜேபி மறைக்கிறது என்பதற்கு நான் ஏற்கனவே சொன்ன அக்கௌண்ட் கொடுக்காதது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இந்த பிஜேபி 2023-24 மட்டுமே ஒரு ஆண்டுல 160% வளர்ச்சியை கண்டுள்ளது. தேர்தல் நன்கொடை அந்த சட்டம் இருக்கு பாருங்க, அது எதுக்கு பயன்படுத்துதுன்னு சொன்னா, கரப்ஷனுக்கு ஆல்டர்னேட்டிவா பிஜேபியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்றால் இந்த பத்திரத்தை கொண்டு போய் நீங்க அவங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா பிஜேபி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரீபெய்டு டிக்கெட் மாதிரி, ப்ரீபெய்டு பிஜேபியினுடைய அனுமதிக்கான சாங்ஷனுக்கான ப்ரீபெய்டு டிக்கெட் மாதிரி இந்த சட்டத்தை, இந்த நன்கொடை பத்திரத்தை பிஜேபி பயன்படுத்துகிறது. மோசமான விஷயம் என்னன்னு சொன்னா, பழைய தலைமை தேர்தல் அதிகாரி குரேஷி அவர் சொல்றாரு, நீங்க நாடாளுமன்றத்திற்குள் ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். 87% மொத்த வசூல், 87% அரசியல் கட்சிகளில் நன்கொடை பதிவு அந்த பாண்டு வச்சிருக்கிறது 87% பிஜேபி. சரி, 2வது யார் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 21.5% காங்கிரஸ். மீதி எல்லாம் ஒற்றை இலக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட ஒற்றை இலக்கத்துல இருக்காங்க. முதல் பார்ட்டிக்கும் 2வது பார்ட்டிக்கும் இடையில ஒரு 6% 7% இருந்தா அது ஜனநாயகம். ஆளும் கட்சி என்பதில் அதிகாரத்தை பயன்படுத்தி 87% பங்குகள் அல்லது பத்திரங்கள் விற்பனை பிஜேபி. 8711 கோடி ரூபாய். இது எந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய மோசமான பிளாக் மணியை
ஒயிட்டாக மாற்றக்கூடிய வேலையை பிஜேபி செய்கிறது. இதை கவனிக்க வேண்டிய வர்த்தக பிரிவு அமைச்சர் மற்றும் நிதித்துறை அமைச்சகம் இது இந்த 10 ஆண்டுகள்ல செயல்படவே இல்லை. குறிப்பா 23, 24 சுத்தமாக செயல்படவில்லை என்பதுதான் வாக்காளர்கள், வாசகர்கள் வேதனையோடு இந்தியாவினுடைய சப்ஜெக்டை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சாமானிய மக்களுக்கு 4 மாசம் தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொடுக்கப்பட வேண்டிய சம்பளத்தை அந்தந்த மாநிலங்களுக்கு அனுப்புவதில் கூட அக்கறை இல்லாத நிதித்துறை இவ்வளவு மோசமான கோடிக்கணக்கான ரூபாயை சுருட்டுகின்ற அரசியல் கட்சியை பார்க்காமல் இருப்பது. பிஜேபி செய்யறது பரவாயில்லை, ஆனால் பிஜேபி செய்வதை வேடிக்கை பார்க்கக்கூடிய தேர்தல் கமிஷனாக தேர்தல் நடைமுறை அந்த அலுவலகம் செயல்படுவது என்பது இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அரசியல் கட்சிகள் வரவு செலவை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும், அந்த கொடுக்கறத தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கு, அப்படித்தானே? ஆமா, தேர்தல் ஆணையத்தை அதோட சோசியல் ஆடிட்டிங்க்கு அனுப்பி அதுல உள்ள குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும். 7 ஆண்டு காலமாக சோசியல் ஆடிட்டிங்க்கு நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாட்டு குழு செய்யல என்பதுதான் ஜனநாயகத்துல பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அப்ப ஒரு பேருக்காக கணக்குக்காக இந்த இவ்வளோ நிதி பாஜக வந்திருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. கணக்கில் காட்டாதது இதை விட பல மடங்குகள் இருக்கலாம். ஆமா, கார்பரேட்டுகள் மூலம் 1890 கோடி பாஜகவுக்கு வந்திருக்கு அப்படின்னு செய்தி. என்ன நோக்கத்திற்காக கார்பரேட்டுகள் இவ்வளவு கோடிகளை பாஜகவுக்கு கொட்டுது? வெளிப்படையா பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்றால் ஊழலை வளர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். இத நேரடியா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேல நீங்க நன்கொடை வாங்க முடியாது என்ற சூழல் இருப்பதனால அதை லீகலைஸ் சட்டபூர்வமாக்குவதற்கு பிஜேபி கண்டுபிடிச்ச தந்திரம் தான் இது. இதுல கொடுக்கக்கூடிய ஆட்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன 87% ஆட்கள் 87% கலெக்ஷன் பிஜேபி தான். அதுல கொடுத்திருக்கிறவங்களுடைய பட்டியலை கூட போடுறான். அவர்கள் யாருமே பிஜேபி வளர வேண்டும் என்று கொடுப்பவர்கள் அல்ல, நாங்கள் வளர வேண்டும், நாங்கள் வாழ வேண்டும், அதாவது கம்பெனிகள் வளர வேண்டும், கம்பெனிகள் வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கணும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் பாருங்க. சத்தீஸ்கருக்கும் அதற்கு பக்கத்துல உள்ள ஒரு அண்டை மாநிலத்துக்கும் இடையில உள்ள ஒரு பகுதி மக்கள் வாழுகின்ற பகுதி. அந்த பகுதியில நீங்க அந்த கனிம வளத்தை தோண்டுவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. பழைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் நீங்க அந்த வேலையை செய்யணும். இப்போ காடுகள் அந்த திருத்த சட்டத்தின் மூலமாக ஒரு 9 கம்பெனிகளுக்கு அந்த எல்லையை தாண்டி கூட நீங்க தோண்டலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் எடுத்த 5 கம்பெனி இவங்களுக்கு கொடுத்துருக்குறான் தேர்தல் பத்திரத்துக்கான நன்கொடை. அப்போ அந்த இடத்தை எழுதி வாங்கிறதுக்கு இந்த நாட்டுக்கு செலுத்த வேண்டிய தொகைக்கு பதிலாக பிஜேபிக்கு நன்கொடை கொடுத்து விட்டால் அந்த சட்டம் நமக்கு பாஸ் ஆயிடும். இதுதான் இப்ப நடந்திருக்கக்கூடிய விஷயம். ஆகவே ஊழலை சட்டமாக்குவதற்கு, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு பிஜேபி தேர்தல் செலவுக்கு நேரடியாக வாங்க முடியாத தொகையை கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் முயற்சியாக சட்டத்தை தன்னுடைய பெரும்பான்மையை கொண்டு இந்த வேலையை செய்திருப்பது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதன் விளைவு எப்படி இருக்கும்? கார்பரேட்டுகள் 1890 கோடி பாஜகவுக்கு பணம் கொட்டுது. அது ஏன் கொட்டுது? என்ன லாபம் பாஜகவுக்கு? ஒண்ணு, இதன் விளைவுகள் என்ன ஆகும்? இல்ல, இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில சொன்னது போல 3 மாதத்துக்கு ஒரு குவார்டர் என்று பெயர். 10 குவார்டருக்கும் மேல மிகப்பெரிய பாதிப்புல உள்ள நாடாக இந்திய பொருளாதாரம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று ஜனவரி 1ஆம் தேதி முதல் கொண்டு எல்லா பொருளாதார அறிஞர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 24, 25 பிப்ரவரி மாதம் நீங்க பட்ஜெட்டை அறிவிக்கும் போது இந்த நாட்டினுடைய பயனாளிகளினுடைய வாழ்க்கை தரம் மேல போகாம பங்கு சந்தை வீழ்ச்சி என்பது உயர்வும் வீழ்ச்சியும் மோசமாக இருந்தது என்று சொன்னால் சோமாலியா பஞ்சத்தை விட, சூடான் பஞ்சத்தை விட மிக மோசமாக இந்தியா இருக்கும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டை ஆளுகின்ற பிஜேபி அதை கணக்கில் கொள்ளவில்லை. வாங்குகின்ற சக்தியை ஏற்பாடு செய்யக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யல, தன்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை உறுதி செய்கிறார்கள். இது ஒரு பக்கம் வளர்ச்சி, ஒரு பக்கம் மிகப்பெரிய வறட்சி. வளர்ச்சிக்கும் வறட்சிக்கும் இடையில பாத்தீங்கன்னா வறட்சி
ரொம்ப பெரும்பான்மையான ஆட்கள் பொங்கி எழுந்து எதிர்க்கணும். சாத்தியம் இல்லைன்னா செத்து மடியணும். சமீபத்தை பாக்குறோம் பாருங்க, இந்த டெல்லியில கடும் பனியினால செத்தவருடைய எண்ணிக்கை 2024 அதிகமான வெப்பம் இருந்த போது 2023-24 அதிகம். இறந்து போனவர்களை பற்றிய புள்ளி விவரங்கள் கூட நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர்களிடம் இல்லை. ஆனால் இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான மீடியா அது மிகப்பெரிய அளவிற்கு தன்னுடைய பங்கை ஆற்றாததுனால ஒரு சிலர் மட்டுமே பேசக்கூடிய அல்லது ஒரு சில நாளிதழ்கள் மட்டுமே சொல்லக்கூடிய செய்தியாக இது இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நோக்கி இந்தியா போகக்கூடாது, அதற்கு ஏற்ப நீங்க பட்ஜெட்டை வெளியிட வேண்டும் என்று தமிழ் நாளிதழ்கள்ல கூட நேற்று முன்தானத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க, எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. நிதியமைச்சர் எதை நோக்கி செல்கிறார் என்பதை பொறுத்துதான் எதிர்காலம் இருக்கும். இதே நிலை நீடித்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும். பாஜகவின் விளம்பரத்துக்காக 591 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியல் கட்சி விளம்பரம் செஞ்சாதான் நம்ம இந்த கட்சியை மக்களிடையே கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கா? அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஆட்சியில் இருக்கிற கட்சி தன்னுடைய செயல்பாடுகள் தான் கொண்டு வர திட்டங்கள் நல்ல திட்டமாக இருந்தால், நல்ல செயல்பாடுகளாக இருந்தால் தானாக மக்களுக்கு போயிடும், விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை ஏற்படக்கூடிய நிலை இருக்குது அப்படிங்கிறப்ப பாஜக 591 கோடி ரூபாய் விளம்பரத்துக்கு செலவிட்டதை எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியாக உருவாக ஆரம்பித்ததற்கு பின்னால் உள்ள வரலாற்றை விட ஜனசங்கமாக இவர்கள் தோற்றிய போது பிஜேபியுடைய முதல் பிரதம மந்திரியாக வாஜ்பாய் இருந்த வரை பார்த்தீங்கன்னா வரவு செலவு கணக்க பாருங்க. பிஜேபிக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி என்பது பிஜேபியில இல்லை. ஆனால் ஒரு கட்சி வளர்வதற்கு இந்த நன்கொடை தேவையா என்று கேட்டால் தேவை. அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை. அதுல அதிகபட்சமா ஒரு ஆளை மிரட்டி நீங்க வாங்கக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு உச்சபட்ச லிமிட் வச்சிருக்காங்க. 20,000 ரூபாய்க்கு மேல நீங்க வாங்கக்கூடாது என்கின்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. வெளிப்படைத்தன்மையும் மக்களை ஒட்டி அரசியல் கட்சியும் இருக்க வேண்டும் என்பதுதான். எப்ப லட்சம் கோடி என்று போகுதோ அது மக்களை கையை விட்டு அந்த அரசியல் கட்சி மேல போயிடும். பாரதிய ஜனதா கட்சி முதலாளிகளின் ஆதரவோடு முதலாளிகளை மட்டுமே வளர்க்கக்கூடிய கட்சியாக மாறிய பின்புதான் இந்த அசுர வளர்ச்சி. இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தாது. எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திக்கின்ற கட்சிகள் கூட இந்த நன்கொடை பத்திரத்தை விரட்டியெல்லாம் வாங்க முடியல. சில மாநில கட்சிகள், ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அதுல அக்கறை அவ்வளவா செலுத்தல. அதனாலதான் அவங்க சிங்கிள் டிஜிட்ல இருக்காங்க. ஆனால் இவர்களிடம் இருப்பவர்கள் எல்லாருமே இதை மிரட்டி வாங்கக்கூடிய திறமை படைத்தவர்கள். அதனால இது பிஜேபிக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. சுருட்டல் ஏற்பாட்டில் முதல் கட்சியாக பிஜேபி செய்வதற்கு கொண்டு வரப்பட்ட சட்டத்தை தனக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான். இல்லை, ஆளுங்கட்சியா இருந்தா காங்கிரஸும் அந்த மாதிரி செய்யுமா? காங்கிரஸ் ஏற்கனவே ஆளும் கட்சியா இருந்த போது பாத்தீங்கன்னா பரவலாக்கப்பட்ட நன்கொடை வந்தது, அனைத்து கட்சிகளுக்கும் வந்தது. ஆனால் சட்டத்திற்குள்ள இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் மூலமா, இந்த பத்திரத்தின் மூலமா வந்திருக்கிறது 17.6% தான். அவங்க நினைச்சிருந்தா 50% கூட வர முடியும். எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய முதலாளிகள் காங்கிரஸ்ல இருக்காங்க. ஆனா அதுல அவ்வளவான வேகம் காட்டல. இவர்கள் தேர்தலுக்கும் மற்றதற்கும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே பிஜேபி செயல்படுகிறது. மற்ற கட்சிகள் அப்படி செயல்படல. உத்தரப்பிரதேசத்துல மகா கும்பமேளா நடந்து வருது. இதுல பங்கேற்க சென்ற மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. இதில் சிக்கி 30 பேர் பலியாக இருக்கிறாங்க. மேலும் பலர் படுகாயமடைஞ்சிருக்கிறாங்க, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சிகள் ஒரு சரியான முன்னேற்பாடுகள் செய்யலை, கூட்டம் இவ்வளோ வரும்னு தெரிஞ்சு முன்னேற்பாடுகள் செய்யலை அப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. விளம்பரத்துக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்தவர்கள் பாதுகாப்பு குறைவாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு. நீங்க கும்பமேளா சில வருஷங்களுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. உத்தரப்பிரதேசத்துல அது ஒரு பெரிய நிகழ்ச்சி. உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் இந்த கும்பமேளாவை பல மாதமாக திட்டமிட்டு ஏற்பாடு செய்கிறார். ஆனால் அவர் அப்படியெல்லாம் ஏற்பாடு செய்யும் போது நாம் என்ன நினைச்சோம்னு சொன்னா, இந்த கும்பமேளா துறவிகள் மட்டுமல்ல, நிறைய நம்பிக்கை உடைய ஆட்கள் அங்க போய் புனித நீராடினால் தனக்கு எதிர்காலத்தில் எல்லா நன்மையும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில போறாங்க.
6 விபத்துக்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கு. 1954, 86, 2003, 2013, 2024. இப்ப 2024 நடக்கிற இதே இடத்துல 2013 நடந்தது. 36 பேர் மரணம், 80 பேர் காணாமல் போய்விட்டார்கள். அப்பெல்லாம் உங்களுக்கு என்னன்னு சொன்னா, அந்த நதியில வரக்கூடிய வெள்ளம் தாறுமாறா வந்தது, அதனால அந்த விபத்துக்கள் ஏற்பட்டது. அதுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தான் ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் பேரை மீட்டாங்க. ஆனால் இந்த முறை நடந்த இந்த விபத்து என்பது அனைத்து மந்திரிகளும் சேர்ந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சருடைய தலைமையில ஒரு இடத்துல போய் புனித நீராடுகிறார்கள். அனைவரும் தொலைக்காட்சி பார்த்த ஆட்களுக்கு எல்லாருக்கும் புரியும். மந்திரி சபையே போய் அந்த நீராடல் நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதற்கு எவ்வளவு பேர் காவல்துறை நின்னாங்கன்னு பாருங்க. 1000 பேருக்கு மேல காவல்துறை அங்க நின்னாங்க. அதாவது அந்த கடல்ல இந்த பந்தோபஸ்துக்கு போடப்பட்ட ஆட்கள்ல 1000 பேர், ஒரு 25 பேர் குளிப்பதற்கு அல்லது நீராடுகின்ற அந்த பணியை மானிட்டர் செய்வதற்கு 1000 பேர். இப்ப இதுல தப்பி பிழைச்சு வந்த ஆட்கள் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, விஐபிக்கள் வருவதற்கு எல்லா முன்னேற்பாடுகளும் செய்து தரப்பட்டன. சாதாரண மக்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்வதில் நிர்வாகத்தினுடைய குளறுபடி அதிகம். இன்னொரு கூடுதலான செய்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 2.25 கோடி தான் அதிகபட்சமா இது வரைக்கும் வந்தது. நேற்றைக்கு அமாவாசையா, இன்னைக்கு அமாவாசையா? நேற்றைக்கு தான் அமாவாசை. நேற்று அந்த அமாவாசை தினத்துல 8.25 கோடி பேர் புனித நீராடி இருக்கிறார்கள். இந்த 8.25 கோடி பேரை வந்து அவங்களை அனுப்புவதற்கான அந்த நிர்வாக ஏற்பாடுகள் சரியா செய்யல. இறந்து போனவருடைய எண்ணிக்கை 39 என்று அந்த வடக்கு பகுதியினுடைய தொலைக்காட்சிகள் சொல்லுகின்றன. பல்வேறு புள்ளி விவரங்கள் இருந்தாலும் ஒரு 5000 பேருக்கு மேல அங்க இருப்பவர்கள் அந்த தண்ணீர்ல மூழ்கி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி மருத்துவமனையில அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. இது பாதுகாப்பு குறைபாடு மட்டுமல்ல, மக்கள் கூடுவார்கள் என்ற அக்கறை இல்லாமல் இந்த கும்பமேளா செய்தியை டெல்லி அரசியல் போராட்டத்துக்கு கும்பமேளாவை பயன்படுத்திய அளவிற்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அங்க வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை தரவில்லை என்பதுதான் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. ஒரு வேதனையான விஷயம். ஒரு சரியான விசாரணை கமிட்டி நடத்தி இந்த மாதிரி ஒரு மோசமான நடவடிக்கை காரணமானவர்கள் மீது சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல் எதிர்கட்சிகள் சார்பாக பேசப்பட்டிருக்கு. நீங்கள் சொன்னீங்களா அமாவாசை, அது அவங்க வந்து மௌனி அமாவாசைன்னு சொல்கிறாங்க. அது அந்த நள்ளிரவில் ஏதோ 1 to 2 அந்த நேரத்தில் புனித நீராடினா பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியால் அவ்வளோ பேர் குமிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதனாலதான் அதாவது நேற்றைய தினத்துல உத்தரப்பிரதேச அரசு இவ்வளவு பேர் வருவார்கள் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யவில்லை என்பதும், ஓய்வெடுத்தவர்கள் மீது உயிருக்கு பயந்து போனவர்கள் மிதித்து விட்டு சென்றதாலும் பாதிப்பும் உயிர் பலியும் அதிகம். இதுதான் பத்திரிகைகள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. இவ்வளவு மோசமா எங்கேயுமே இருக்காது. நீங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு விஷயத்த பார்த்தோம். ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது கும்பகோணத்துல நடந்த மகாமகம் குளியல். அமித்ஷா வருகின்ற சூழல்ல அமித்ஷாவை பாதுகாப்பதற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை கூட்டம் அதிகமாக வரும்போது அதை சரி செய்வதற்கு உத்தரப்பிரதேச அரசு செய்யவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். டெல்லி தேர்தல் பரபரப்பாக இருக்கு. கெஜ்ரிவால் பேசும்போது யமுனை ஆற்றில் அந்த ஹரியானாவிலேருந்து வரும்பொழுது டெல்லிக்கு வரக்கூடிய தண்ணீரில் விஷம் கலந்துட்டாங்க, உரிய நேரத்தில் என்ஜினியர் பார்த்து கண்டுபிடிச்சதுனால பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தல், 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணிக்கை. ஏற்கனவே தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பே ஹரியானாவுக்கும் டெல்லிக்கும் இடையில ஒரு 2 மாநில அரசுகளும் பேச வேண்டும் என்கின்ற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. அது வந்து எப்பவுமே உள்துறை அமைச்சகம் பிளஸ் நதிநீர் போக்குவரத்துக்கு ஒரு அமைச்சகம் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 மாநில அரசுகளும் நடத்த வேண்டிய கூட்டம். அதுல ஒன்றிய அரசு சரியாக திட்டமிடாதனால 2 மாநில அரசுகள் பேச வேண்டிய கூட்டம் நடக்கல என்று ஹரியானா தரப்புல ஒரு அரசு செய்தி சொல்றது. ஆனா இப்போ அமித்ஷா அவர்களுடைய விஷயம் என்னன்னு சொன்னா, அமித்ஷா இந்த டெல்லி தேர்தல்ல அதிகபட்சமா ஹரியானாவுக்கு பயன்பட வேண்டிய நீர் தான் அந்த யமுனை ஆற்று நீர். டெல்லி மக்களுக்கு அது பயன்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் ஹரியானா பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது.
உள்துறை அமைச்சர் அவங்களுக்கு சாதகமா செயல்படுறாரு. இத குற்றச்சாட்டு ஏற்கனவே இவங்க பண்ணியிருக்காங்க. நம்முடைய ஆம் ஆத்மி கட்சி அதை ஒரு குற்றச்சாட்டாக சொல்லி இருக்கு. ஆனா இப்ப சமீபத்துல நீர்நிலை பாதுகாப்பு அமைச்சகம் அதுல இருந்து யமுனை ஆற்றில் இருக்க நீரை போய் டெஸ்ட் பண்ண போயிருக்கிறாங்க. அதுல அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிக மோசமான விஷம் கலந்து இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை யாருமே நீர் பயன்படுத்தக்கூடாது என்ற நிலைக்கு இப்ப வந்திருக்கிறாங்க. இது ஏன் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, 2 மாநில அரசுக்கு இடையில நதியை பயன்படுத்துவதில் உள்ள பாரபட்சம் அல்லது போட்டி பொறாமை, இதன் காரணமாக இந்த விஷயம் நடந்திருக்கு. இதுல கூடுதல் பொறுப்பேற்று ஒன்றிய அரசு அப்படி அந்த விஷத்தன்மை இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு என்ன காரணம், தொழிற்சாலையினுடைய கழிவுகளால வந்திருக்கு சொன்னா அந்த தொழிற்சாலையின் மீது நடவடிக்கை எடுப்பது உட்பட உடனடியாக செய்ய வேண்டும் என்று சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே நிக்குது. அவர்களுடைய கவனம் பூரா பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி டெல்லியில உள்ள தேர்தலை ஒட்டி இருக்கு. இந்த நேரத்துல இந்த சப்ஜெக்டை நம்ம பேச வேண்டாம் என்று அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஆரோக்கியமானது இல்ல. ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கை பாரபட்சமானது என்று எல்லா எதிர்கட்சிகளும் குற்றம் சாட்டியிருக்கு. குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு. பொது வெளியில நேற்று டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு. அது மக்கள் மத்தியில ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஹரியானா அனுப்பும் யமுனை நீரை தான் நான் உட்பட, நீதிபதிகள் உட்பட, அதிகாரிகள் உட்பட குடிச்சிட்டு வரோம். அதில் எப்படி விஷம் கலக்கும்? தேர்தலுக்காக இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு பிரதமர். இந்த போலியான விளம்பரம், இந்த இதெல்லாம் தேர்தலில் செல்லுபடி ஆகாது. இதன் மூலம் மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, பாஜகவின் இரட்டை ஆட்சியை, இரட்டை என்ஜின் ஆட்சியை மக்கள் விரும்புகிறாங்க, அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு மோடி. மோடி சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே நீங்க ஆயுஷ்மான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, ஹெல்த் ஸ்கீம். ராஜஸ்தானை ஆண்டு கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி. ஆயுஷ்மான்ல பதிவு செய்த 600 மருத்துவமனைகள் இந்த ஆண்டு இப்ப நவம்பர் டிசம்பர்ல இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டன. ஏன்? மோடி தானே பதில் சொல்லணும். இப்ப நாம பதில் சொல்றோம் பாருங்க. ஆயுஷ்மான்ல கொடுக்க வேண்டிய நிதியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கே சரியா கொடுக்காம, அல்லது கொடுத்தத அந்த மருத்துவமனைக்கு சரியா போய் சேர்க்காம 600 மருத்துவமனைகள் தன்னை விட்டு போயிருக்கின்றன. அதே இடத்துலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கல்விக்கு கூடுதலான ஒதுக்கீடு செய்யாததுனால 2 கட்சியும் ஒரே கட்சி தான், மேலையும் கீழையும் ஒரே பார்ட்டி இருந்தா செல்வம் கொழிக்கும்னு சொன்ன இடத்துலதான் 850 பள்ளிகள் மூடப்பட்டன. ராஜஸ்தான்ல கல்விக்கு கூடுதல் சமாச்சாரம் கொடுக்கல. அதே ராஜஸ்தான்ல தான் ஆயுஷ்மான் ஸ்கீம்ல 600 மருத்துவமனைகள் அந்த ஸ்கீம்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. இது ரெண்டுமே ஒரே ஆட்சி தான். ஆட்சியாக இருந்தும் அவர்கள் ஏன் வெளியே செல்கிறார்கள்? அதனால பிஜேபி சொல்லுகின்றது, மோடியும் மேல மோடி இருந்தா டெல்லியிலும் மோடி இருந்தா டெல்லி வளரும் என்பது பொய்யானது. யாரு மேல இருந்தாலும் கீழே இருந்தாலும் போராடி பெற்றால்தான் மாநிலங்கள் வளரும் என்கிற ஆம் ஆத்மி கட்சியினுடைய கோரிக்கை தான் அங்க ஈடுபடுது. இந்த விஷயத்துல ஹரியானா கோர்ட்ல ஹரியானா கவர்மெண்ட் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா எந்த கருத்தும் தெரிவிக்கலன்னு சொல்லி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கோர்ட் எச்சரிச்சிருக்கு கெஜ்ரிவாலை. அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் டெல்லி தேர்தல்ல ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய ஒட்டுமொத்தமான டீம் டாக்குமெண்டோட பேசுறாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரகர்கள் இன்னும் பெரிய அளவுக்கு போய் சேரல. மோடி, அமித்ஷா 2 பேரு பிளஸ் ராஜ்நாத் சிங், இந்த 3 பேரை எய்ம் பண்ணி தான் அவங்க பாக்குறாங்க. வேற கட்சியிலிருந்து தாவன 3 பேருக்கு சீட்டு கொடுத்ததுனால ஆம் ஆத்மி பார்ட்டியிலிருந்து வெளியே வந்த ஆட்கள் பிஜேபியில போய் வாக்குகள் கேட்க முடியவில்லை என்பதுதான் டெல்லியினுடைய பத்திரிகை நிலவரம். அதனால எங்களுக்கு நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் உரிமைகளை பெற வாக்களியுங்கள்னு கேட்கிறாங்க. அதுதான் எடுபடுது. 2 கட்சியும் ஒரே மாதிரி இருந்துதான் முன்னேற்றம் அடையும் என்பதை மக்கள் ஏற்கவில்லை. டெல்லி தேர்தல் முடிகிற வரைக்கும் இன்னும் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வரும் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.